Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நியூ மாடல் Z basket உடைய செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் உடைய வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாருங்க. நீங்க இந்த basket போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த knot up ட்ரை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த basket வந்து போடுங்க. சரி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம இந்த அடி போட்டு முடிச்சிருந்தோம். சென்டர் லைனுக்கு மேலே 3 லைனும் கீழே 2 லைன் மொத்தம் 6 லைன் வந்து அடி போட்டிருந்தோம். இப்போ இதுக்கு அப்புறம் வந்து நம்ம மேலே நாட் போட்டு வரலாம். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் வந்து பள்ளமான ஒயராக வரும். ஆனால் இந்த சைடு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா மேடாக இருக்கும் பாருங்கள். இப்போ மேலேயும் கீழேயும் நம்மளுக்கு பள்ளமான ஒயர் வருது. ஆனால் இந்த 2 சைடு ஒயரும் வந்து பார்த்தீங்கன்னா மேடான ஒயராக இருக்கும். இந்த ஒயரை வந்து நம்ம நாட் போடும்போது திருப்பி நாட் போடணும். இந்த மாதிரி முறுக்கி நம்மளுக்கு பள்ளமான ஒயர் மேலே வர மாதிரி நாட் போடணும். இப்போ நான் மேலே நாட் போடுறேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை Z மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரை எடுத்து நம்ம Z நாட் போட்டுக்கலாம். இந்த நாட்டோடைய வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து பழகிட்டு அதுக்கப்புறம் இந்த கூடையை போடுங்க. இப்போ ஒரு நாட் வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை Z மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெண்டாவது ஒயரை எடுத்து நம்ம Z நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து மூணாவது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ மூணாவது நாட் போட்டாச்சு. அடுத்து நாலாவது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 4 ஒயரில் நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரி கண்டினியூவாக இந்த பக்கத்தில் இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த சைடு ஒயரில் வந்து எப்படி நாட் போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த பக்கம் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக சைடில் வர இந்த ஒயரில் எப்படி நாட் போடுறதுன்னு பார்ப்போம். இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேடான ஒயர் மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி திருப்பி நாட் போடணும். இப்போ ரன்னிங் ஒயரை Z மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இந்த ஒயரை எடுத்து நம்ம வந்து போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒயரை திருப்பின மாதிரி போட்டுக்குங்க. பள்ளமான ஒயர் மேலே தெரிகிற மாதிரி திருப்பி போட்டுக்குங்க. இப்போ வருங்க, மேலே வந்து பள்ளமான ஒயர் வரும். இப்போ இந்த சைடு ஒயர் எல்லாமே வந்து நம்ம அந்த மாதிரி தான் திருப்பி நாட் போட போகிறோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போடலாம். ஸோ இந்த ஒயர் எடுக்கும்போது நம்ம திருப்பிக்கலாம். இந்த மாதிரி பள்ளமான ஒயர் மேலே வர மாதிரி திருப்பி நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் வந்து போட்டிருக்கோம். இதே மாதிரி கண்டினியூவாக
எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. அந்த சைட்லேயும் மேடான ஒயர் வரும், அதையும் திருப்பி இதே மாதிரியே நாட் போட்டுருங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம பாக்ஸ் நாட்டில் எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை உள்பக்கமாக இந்த மாதிரி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த லைனோடைய ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்கிற இந்த ஒயரை லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணி அந்த லூஸை மேல் பக்கம் கொண்டு வந்துடுங்க. மேலே கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம மடித்து வச்சுருக்க ரன்னிங் ஒயரை அந்த லூஸ் பண்ண ஒயரில் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த நாட்டோடைய ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயரில் போட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டோம். இப்போ இது நம்ம உள்ளே சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயரை எடுத்து உள்பக்கம் சொருகி விட்டுக்கலாம். நம்ம சொருகும் போது அந்த நாட்டில் சென்டராக வந்து ஒரு ஒயர் வரும், அந்த ஒயரில் சொருகிக்கிங்க. இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் லைன் வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக இந்த லைனில் இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு இந்த லைனோடைய ஃபஸ்ட்டு நாட்டை லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு அந்த லூஸை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம மடித்து வச்சுருக்க ரன்னிங் ஒயரை இந்த லூஸ் பண்ண ஒயரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த நாட்டோடைய ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயரில் போட்டு மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஒயரை டைட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த லைனில் ஒரு நாட் போட்டோம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம்.
இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக ஏணிப்படி முடிச்சு போட்டு மொத்தம் நம்ம 12 லைன் வந்து போட போகிறோம். இந்த 12 லைனும் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இங்கே கீழே இருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் 12 லைன் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ இந்த ஒயர் சொருகும் போது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோடைய சென்டராக வந்து ஒரு ஒயர் போகும். அந்த ஒயரில் வந்து சொருகிக்கிங்க. பாருங்கள், அந்த சென்டர் ஒயரில் நான் சொருகி இருக்கேன். இப்போ கட் பண்ண ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ மீதி இருக்கிற இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருக போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு இங்கே பள்ளமான ஒயர் வந்து மேலே தெரியும். அந்த ஒயரை திருப்பி வந்து நம்ம சொருக போகிறோம். இந்த மாதிரி மேடான ஒயர் வந்து மேலே தெரிகிற மாதிரி நம்ம உள்பக்கம் சொருக போகிறோம். சொருகும்போது 3வது நாட்டில் சொருகணும். பாருங்கள், 3வது நாட்டில் சென்டராக வர ஒயரில் நான் சொருகிக்கிறேன். சொருகிட்டு ஒயரை டைட் பண்ணும்போது ஒரு நாட் வந்து உள்பக்கம் மடிஞ்சு வரும். அதுக்கு அடுத்து இருக்கிற நாட்லலாம் கண்டினியூவாக சொருகிட்டே வாங்க. இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நியூ மாடல் பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.